இனிமே கடவுளே வந்தாலும் சிஎஸ்கேவை காப்பாற்ற முடியாது. ஆமாங்க, இப்ப நடந்த சிஎஸ்கே vs பஞ்சாப் மேட்ச்ல சிஎஸ்கே 209 ரன் அடிக்கவும் நம்மள பல பேர் ஸ்பின்னர்ஸை வச்சு இந்த மேட்சை ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா நம்ம நினைச்சது ஒண்ணு, அங்க நடந்தது ஒண்ணு. இதுல சிஎஸ்கே தோத்ததுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ருத்துவோட லேக் ஆஃப் கேப்டன்சி தான். எப்படி சொல்றேன்னா, இத்தனை நாள் நம்ம தலை இருந்தப்போ ருத்துவோட கேப்டன்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்மளால சுத்தமா கணிக்க முடியல. ஆனா இப்போ தலை போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தெரிய வருது. அதாவது ஓபனா சொல்லணும் அப்படின்னா ருத்துக்கு இப்போ சுத்தமா கேப்டன்சி பண்ண தெரியலங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எந்த பேட்ஸ்மேனுக்கு ஸ்பின் போடணும், எந்த பேட்ஸ்மேனுக்கு ஸ்பேஸ் போடணும், அதுலயும் எந்த பவுலரை எப்ப இறக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானே இல்லாம சும்மா பவுலிங் கொடுத்துட்டு இருந்த மாதிரி இருந்தது ருத்து. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கேப்டன்சியை ருத்து கிட்ட இருந்து சஞ்சு கிட்ட மாத்தணும் அப்படின்னா டீமுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க. ஆனா இதுல நம்மள பல பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்குங்க. சேப்பாக்கு பொதுவா ஸ்பின்னர்ஸுக்கு உள்ளது தானே, நேத்து ஏன் பேசர்ஸுக்கு சாதகமா இருந்துச்சு அப்படின்னு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி பேசலாம் ஒண்ணும் மாறலைங்க. எப்படி சொல்றேன்னா, சிஎஸ்கே பேட்டிங் அப்போ பஞ்சாப் பவுலர்ஸ் மொத்த பேருமே அடி வாங்கினாலும் சஹலோட பவுலிங் அப்போ மட்டும் சிஎஸ்கேவால ஈஸியாலாம் அடிக்க முடியல. அதே மாதிரியே நம்ம சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸையும் பார்த்தா நூர் அகமது, ராகுல் சஹர் அப்படின்னு இந்த ரெண்டு பேருமே ஸ்டார்டிங் ஓவர்ல நல்லா தான் போட்டாங்க. போக போக கொஞ்சம் டியூ வந்ததுனால தான் ஸ்பின்னர்ஸுக்கு கிரிப் கிடைக்காம போயிட்டு. இதுல நான் சொல்றது என்ன அப்படின்னா, பவர் பிளேல மேட்ரன்ட்ரி கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி போனா அவருக்கு பதிலா அன்சுல் கம்போஜ் இறக்குறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? கம்போஜி என்னதான் அந்த டைம்ல விக்கெட்டே எடுத்திருந்தாலுமே அவரும் அப்போ எக்ஸ்பென்சிவா தான் போனாரு. பொதுவா விக்கெட் எடுக்கிறதுலாம் மேட்டரே இல்லைங்க, அது எத்தனை ரன்னுக்கு விக்கெட் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். சோ இதுக்காக ஒரே வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இவ்வளவு நாள் சொல்ற மாதிரி பிரசாந்த் வீரை தூக்கிட்டு அகில் ஹுசைனை வைக்கிறது தான். இதுல இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகில் ஹுசைன் பொதுவா பேட்டிங்லயும் ஆவரேஜா ஓரளவுக்கு விளையாடுவாரு, பவுலிங்லயும் நல்லாவே போடுவாரு. இதுல இவரு பவர் பிளேல பவுலிங் போடுற ஆளு வேற. ஒருவேளை மேட்ச் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல கலீல் அகமது, மேட்ரன்ட்ரின்னு இந்த ரெண்டு பேர்ல யாரு சொதப்பினாலும் கூட டக்குன்னு அகில் ஹுசைனை அதர் எண்ட்ல போட விட்டுறலாம். சிஎஸ்கே இப்போ இருக்கிற மாதிரியே எப்பவும் விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா கடைசி வரையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த அப்ரோச்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாதான் அப்கமிங் மேட்ச்ல சிஎஸ்கேக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். சரி, இப்போ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே மொத்தம் 2 மேட்ச்ல 2மே தோத்து போயிருக்கு. இதுக்கு சில காரணங்களா கேப்டன்சி, பவுலிங் அப்படின்னு ஏதாவது ஒன்னு சொன்னாலும் இந்த 2 மேட்சும் தோத்ததுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தான். நான் சொல்றேன்னு யாரும் கோச்சிக்காதீங்க, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போன தடவை பண்ண மாதிரியே ஆக்ஷன் முழுக்க மிக்சர் சாப்பிட்டு இருந்த சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு ஃபாரின் பிளேயரை கூட ஒழுங்கா எடுக்கல. இன்னும் சொல்ல போனா சிஎஸ்கே போன மேட்ச்லாம் வெறும் 2 ஓவர்சீஸ் பிளேயரை வச்சு தான் விளையாண்டே இருக்கும். அந்த லட்சணத்துல இருக்கு நம்ம சிஎஸ்கே டீம். அதுலயும் நான் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன், மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கேப்டன் கொடுத்த இன்டர்வியூ கேட்ட உடனே எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது, ருத்ராஜ் கைக்வாட்லாம் இவர் நெக்ஸ்ட் மேட்ச் கேப்டனாவே இருக்க கூடாதுன்னு தோணிட்டு. அப்படி கைக்வாட் அங்க என்ன சொன்னாரு அப்படின்னா, பேட்டிங்ல நாங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டோம், பவுலர்ஸ் தான் கொஞ்சம் சரியா பண்ணல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் ஒரு காரணம்னு இன்டர்வியூல வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் எங்களுக்கே தெரியுமே, பிச்சு பேசுக்கு சாதகமா போனதுனால அதனால அடி வாங்கிட்டாங்க, ஓகே தான். அப்பனா அவர் என்ன பண்ணிருக்கணும்னா, நெக்ஸ்ட் மேட்ச் பவுலிங் இம்ப்ரூவ்மெண்ட் பத்தி கண்டிப்பா பேசியிருக்கணும். ஆனா அங்க அதெல்லாம் பத்தி பேசாம ருத்ராஜ் பவுலிங்க பத்தி ஒரு கான்பிடன்ஸே இல்லாத மாதிரி பேசியிருப்பாருங்க. இதை வச்சு பார்க்கும்பொழுதே தெரியுது டீமுக்கு தான் வச்சிருக்கிற இந்த பவுலிங் யூனிட் மேலேயே சுத்தமா நம்பிக்கை இல்லைன்னு. இதனால தான் நான் மறுபடியும் சொல்றேன், கேப்டன்சியை தயவு செஞ்சு சஞ்சு சாம்சன் எடுத்துக்கணும்னு. இப்போ உங்களுக்காக ஒரு அடுத்த குண்டு காத்துட்டு இருக்கு. இப்போ சிஎஸ்கே நடக்கிற இத்தனை குழப்பத்துக்கும் முக்கியமான காரணம் நம்ம தல தோனி தான். ஆமாங்க, நம்ம தல தோனி எப்படிப்பட்டவர்னே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எந்த பவுலரை எப்ப இறக்கணும், எந்த ஃபீல்டரை எங்க வைக்கணும்னு துல்லியமா பண்ணுவாரு. கரெக்டா அடுத்த நொடி அத மாதிரி தான் நடக்கும். இப்படிப்பட்ட நம்ம தல பவுலிங் யூனிட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை கைக்வாட் கிட்ட அட்வைஸ் பண்ணியிருந்தாலே போதும், நம்ம சிஎஸ்கே டீம் இந்நேரம் எங்கேயோ மாறி போயிருக்குங்க. சரி, நடந்தது நடந்து போச்சு விடுங்க. அடுத்தது கைக்வாடோ சஞ்சு சாம்சனோ யாரு கேப்டன்சி வராங்களோ டீமை நல்லபடியா வழி நடத்தினா அதுவே போதும். இப்போ அடுத்து வர போற மெயின் மேட்ச் பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா காத்துட்டு இருந்த அந்த ஒரு வேர்ல்டு வார் மேட்ச் தான். ஆமாங்க, சிஎஸ்கே vs ஆர்சிபி. போன வருஷம் இப்படி ஒரு மேட்ச் நடக்கும் பொழுதுதான் அது மூலமா என்ன நடந்ததுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால இப்ப சிஎஸ்கே ரசிகர்களோட மனநலம் எப்படி இருக்கும்னா, சிஎஸ்கே இந்த சீசன் கப்பே அடிக்க கட்டி கூட பரவாயில்ல, இந்த சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச்ல ஜெயிச்சா மட்டுமே போதும், ஒரு கப் அடிக்கிற ஃபீலே கொடுத்துரும் நம்ம எல்லாத்துக்குமே. ஆனா நம்ம என்னதான் இந்த விஷயத்தை கொஞ்சம் ஈஸியா சொன்னாலும் சிஎஸ்கே ஆர்சிபி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது, அதுவும் சின்னசாமி ஸ்டேடியத்துல அவங்க ஹோம் கிரவுண்ட்ல வச்சு அடிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் எல்லாம் கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா ஆர்சிபி இப்ப ஒரு
ஒரு பலமான டீம், அதுலயும் ஃபார்மர் சாம்பியன் டீம் வேற. பத்தாவதுக்கு இந்த சிஎஸ்கே மேட்ச் கூட ஹேசல்வுட்டும் கண்டிப்பா இந்த மேட்ச்ல இருப்பாரு அப்படிங்கிற சில தகவல்களும் கன்ஃபார்ம் வருது. இதுல இன்னொரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சு பாசிட்டிவா வராங்க, நம்ம 2 மேட்ச் தோத்துட்டு நெகட்டிவா வரோம். இதெல்லாம் தாண்டி சிஎஸ்கே ஜெயிக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எட்டாக்கனியா இருக்குன்னு பாருங்க. இப்படிப்பட்ட இந்த நிலைமையில இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு விதமான அப்டேட் கொடுத்தா நல்லா இருக்கும். அது என்ன அப்டேட் அப்படின்னா, நம்ம தல தோனி இஸ் பேக் அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான். ஆமாங்க, நம்ம தல தோனி மட்டும் திரும்பி வந்துட்டாரு அப்படின்னா, அவர் வர்றாரு அப்படிங்கிற விஷயத்திலேயே நம்ம டீம் ஃபுல்லாவே பாசிட்டிவ் வைபா பரவ ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட அவர் மேட்ச்ல சரியா விளையாட கட்டியும் கூட பரவாயில்ல, அவர் பிளேயிங் லெவல்ல இருக்காரு அப்படிங்கிற விஷயம் இருந்தா கூட மத்த பிளேயருக்கு எல்லாத்துக்கும் ஒரு பூஸ்டா இருக்கும். ஆனா இன்னமும் இப்போ வரையும் கூட தோனி இந்த மேட்ச் வர வாய்ப்பு இல்ல அப்படின்னு தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இந்த சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச்ல கார்த்திக் சர்மா பிளேஸ்ல டெவால் பிரேவிஸ் கம்பேக் கொடுக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அவர் வந்துட்டாரு அப்படின்னா சிஎஸ்கே கண்டிப்பா மிடில் ஆர்டர்ல செம்ம ஸ்ட்ராங் ஆயிரும். சரிங்க, இப்போ இருக்கிற பலமான ஆர்சிபியை இப்போ இருக்கிற வீக்கான சிஎஸ்கே எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பார்ப்போம். இந்த தடவை டாஸ் நம்ம ஜெயிச்சா போன தடவை மாதிரி தான் கண்ணை மூடிட்டு பவுலிங் எடுத்துறணும். இதுல பேசர்ஸ் பவர் பிளேல அடி வாங்கினாலும் தேர்ட் இல்லனா ஃபோர்த் ஓவர்ல அகில் ஹுசைனை இறக்கணும் அப்படின்னா ரன் ஃப்ளோவை கொஞ்சம் குறைக்கலாம். அப்புறம் மிடில் ஓவர் கொஞ்சம் கீழே இறங்கி வரும் பொழுது நூர் அகமது, ராகுல் சஹர் அப்படின்னு கொஞ்சம் இவங்களை வச்சு சமாளிக்க ட்ரை பண்ணலாம். ஆனா ஆர்சிபில கோலி, சால்ட், படிக்கல் அப்படின்னு நம்ம பவுலர்ஸ் எல்லாம் அடிச்சு ஆடுறதுக்கு நிறைய பேர் வரிசையில காத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம பவுலிங் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு மனசை வச்சுக்கிட்டு நம்ம போடுறத போட்டு ஒரு 210ல இருந்து 230 ரன்னுக்குள்ள அவங்கள சுருட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பேட்டிங்ல அப்படி இப்படின்னு ஏதாச்சும் பண்ணி கொஞ்சம் அதை சேஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இதுலயும் நம்ம பேட்டிங்ல சஞ்சு சாம்சன் கடந்த 2 மேட்சா சுத்தமா அடிக்க ஆரம்பிக்கல. சஞ்சு சாம்சன் இல்லாமலேயே நம்மள்ட்ட இருக்கிற கெபாசிட்டியை வச்சு நேத்து 200 ரன்னுக்கு மேல அடிச்சிட்டோம். ஒருவேளை சஞ்சு சாம்சனும் அடிக்க ஆரம்பிச்சிட்டா கூட டெவால் பிரேவிஸும் சேர்ந்துட்டா இந்த 2 பேரும் ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னா 230 ரன்னை ஈஸியா சேஸ் பண்ணிடலாங்க. 230 என்ன, சஞ்சு சாம்சனும் டெவால் பிரேவிஸும் சேர்ந்து அடிச்சாங்க அப்படின்னா நான் சொல்றத நோட் பண்ணிக்கோங்க, கிட்டத்தட்ட 250 ரன் வரை அடிக்கிறதுக்கு சிஎஸ்கேக்கு கெபாசிட்டி இருக்கு. கடைசியா ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம எப்படி பாசிட்டிவா அது பண்ணா நல்லா இருக்கும் இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு சிஎஸ்கேவை அடுத்த மேட்ச் ஜெயிக்கணும்னு கொண்டு போறோம். அதே மாதிரி நம்ம டீமும் பாத்தீங்கன்னா எல்லாரும் பாசிட்டிவா இருக்கணும். போன மேட்ச் பேட்டிங்ல எப்படி ஒரு பாசிட்டிவா நல்லா ஆடணும், பார்க்கிறதுக்கு நல்லா இருந்தது. அதே மாதிரி தான் பவுலிங்லயும் கொஞ்சம் நல்லா போட ஆரம்பிக்கணும். ஃபீல்டிங்ல ஒரு பால கூட கோட்டை விட்டுற கூடாது, ஒரு கேட்ச கூட தவற விட்டுற கூடாது. இல்ல அப்படின்னா இவர்கிட்ட இருக்கிற கேப்டன்சி எல்லாம் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒருவேளை சாம்சன் இல்லாம இந்த முறையும் கெய்க்வாட் தான் கேப்டன்சி பண்ண போறாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் தல தோனி கிட்ட போய் அட்வைஸ் வாங்கிக்கணும். இதுக்காக ஒன்னும் தல தோனி எல்லாம் இறங்கி வர மாட்டாருங்க, இந்த கெய்க்வாட் தான் தோனி கிட்ட போய் இறங்கி அட்வைஸ் கேட்கணும். இப்ப நான் சொல்றது என்ன அப்படின்னா 2 மேட்ச் தான் தோத்துருக்கோம், இன்னும் எத்தனையோ மேட்ச் இருக்கு, நம்ம இதே மாதிரி தான் விளையாண்டுட்டு இருப்போம். எத்தனையோ சீசன் பாத்தீங்கன்னா திடீர்னு கடைசி டைம்ல கம்பேக் கொடுத்து கப்பை அடிச்சிருக்கோம். சோ ஹோப் விடாம இனி வரப்போற எல்லா மேட்சும் ஜெயிச்சு கண்டிப்பா பிளே ஆஃப் போவோம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி மொத்த டீமும் நம்பிக்கையோட செயல்படணும், அதே மாதிரி கேப்டன் இருக்கணும். இனி சிஎஸ்கே ஜெயிக்குதோ தோக்குதோ, சிஎஸ்கே பாத்தீங்கன்னா இனி விளையாடுற ஒவ்வொரு மேட்சும் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த மேட்ச் டீம் அப்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு பிளேயர்ஸும் மாத்தி மாத்தி பார்த்தாங்க அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு முன்னேற்றம் கிடைச்சி கண்டிப்பா பிளே ஆஃப்க்கு செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. பிளே ஆஃப் என்ன ஃபைனலுக்கே போய் சில நேரத்துல கப்பே அடிச்சிடலாம். இப்போ நீங்க சொல்லுங்க, சிஎஸ்கேவா இல்ல ஆர்சிபியா, இதுல எந்த டீம் ஜெயிக்கும்? நம்ம தல தோனி எப்ப கம்பேக் கொடுப்பாரு, இந்த ருத்துராஜ் கைக்வாட் எப்ப ஒழுங்கா கேப்டன்சி பண்ணுவாரு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட மீண்டும் சந்திப்போம். See you, bye bye.